ஜூலை 3 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அயலாரை நேசியுங்கள். இன்றைய வேதாகம பகுதி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 18 வரை. உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யாணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயந்தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். குறிப்பு வசனம்: உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19:18. வாலிபர் முகாமில் நடந்த ஒரு வேடிக்கையான விளையாட்டு அது. ஆனால் அவ்விளையாட்டு எங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருந்தது. அயலாரை மாற்றுவதை விட அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்வது. வட்டத்தின் நடுவில் நிற்கும் ஒருவரை தவிர அனைவரும் ஒரு பெரிய வட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். நின்று கொண்டிருந்தவர் அமர்ந்திருந்த ஒருவரிடம், உன் அருகில் இருப்பவரை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அமர்ந்திருந்தவர் கேள்விக்கு 2 வழிகளில் பதிலளிக்கலாம்: ஆம் அல்லது இல்லை. அல்லது அவர் விருப்பம் போல் தன் அருகில் இருப்பவரை மாற்றியும் கொள்ளலாம். நிஜ வாழ்க்கையிலும் நமது அருகில் இருப்பவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? குறிப்பாக நம்மால் பழக முடியாத உடன் பணியாளர் அல்லது உங்களை தொந்தரவு செய்யும் வகையில் முரண்பாடான நேரங்களில் முரணான வேலை செய்யும் பக்கத்து வீட்டுக்காரராயினும் நாம் அவர்களுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றபோது தமக்கு சொந்தமான மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியமான அறிவுரைகளை அவர்களுக்கு தேவன் தந்தார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதில் மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருப்பது, அவர்களை பற்றி தவறான செய்தியை பரப்பாமல் இருப்பது, அவர்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் இருப்பது, அவர்களிடம் ஏதேனும் தவறு இருக்குமாயின் அவர்களிடம் பகை கொள்ளாமல் அதை நேரே அவர்களிடம் சொல்வது என இவை யாவும் அந்த அறிவுரையில் அடங்கும். எல்லோரையும் நேசிப்பது கடினம் என்றாலும் இயேசு நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செயல்படும் போது மற்றவர்களை அன்பாய் நடத்துவது சாத்தியமாகும். நாம் அவருடைய ஜனம் என்னும் அடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ முற்படுகையில் அவ்வாறு செய்வதற்கான ஞானத்தையும் திறனையும் தேவன் அருளுவார். நீங்கள் பழகுவதற்கு கடினமாக தோன்றும் அயலகத்தார் யார்? அவர்களை எப்படி சிறப்பாக நேசிக்க முடியும்? தந்தையே, என்னை சுற்றியுள்ளவர்களிடமும் கடினமானவர்களிடமும் அன்பை பிரதிபலிக்க எனக்கு உதவும். ஆமென்.